வேதத்தை திறந்து ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச போகிற அந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாம். ஆமென். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர, அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்திற்காக நான் ஜெபித்த போது ரொம்ப பரிச்சயமான, நம்ம அடிக்கடி தியானிக்கிற ஒரு வாக்குத்தத்தம். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, இப்படி ஒரு கொடிய ஒரு சூழ்நிலையிலே நான் இருக்கிறேன். அவனோடு இருந்தவர்கள் எல்லாரும் விடாய்த்து போனார்கள். வேதம் சொல்கிறது, அவர்களுக்கு பலன் அற்று போகும் மட்டும் அழுதார்கள். அவருடைய குடும்பம் இல்லை, அவனுடைய பிள்ளைகள் இல்லை, அவனுடைய வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டு கிடக்கிறது. அப்போ ஏறக்குறைய எல்லாருமே ரொம்ப நொந்து போய், இனி வாழ்க்கை இல்லை, இனி குடும்பம் இல்லை, நம்ம என்ன செய்வோம் என்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்ப எல்லாரும் ரொம்ப விடாய்த்து போய் கடைசியில் அத்தனை பேரும் தாவீதின் மேல ரொம்ப கோபம் கொண்டு கல்லை எடுத்து, இல்லை நீ தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அத்தனை பேருடைய எதிர்ப்பு. இழந்தது அவர்கள் மட்டும் இல்லை, இவரும் இழந்திருக்கிறாரு, இவருடைய குடும்பத்தை இழந்திருக்கிறாரு, பிள்ளைகளை இழந்திருக்கிறாரு. ஆனாலும் தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், அந்த தண்டை பின்தொடரட்டுமா, நான் பிடிப்பேனா? அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நமக்கு சோர்வுகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம், நம்மை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் சோர்ந்து போகலாம். ஒருவேளை இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் நீதான் அப்படின்னு நம்மை பார்த்து குற்றம் சுமத்தலாம். ஆனால் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கணும். அத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், அவ்வளவு சோர்வு இருந்தாலும், முதல்ல எழும்ப வேண்டியது யார் தான் எழும்பணும் அப்படின்னா, நீங்க தான் எழும்பி நிற்கணும். நீங்க தான் தைரியப்படுத்தணும், நீங்க தான் உங்களை உற்சாகப்படுத்தணும். நீங்க படுத்துட்டீங்க, நீங்க உட்கார்ந்துட்டீங்க, நீங்க சோர்ந்து போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோடு இருக்கிற குடும்பத்தையும் உங்களோடு இருக்கிற டீமையும் கண்டிப்பாக உங்களால் பலப்படுத்தவே முடியாது. அதனால இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை, நான் எப்படி எழும்ப முடியும், இத்தனை பேரும் என்னதான் குற்றப்படுத்துறாங்க, நான் தான் காரணம்ன்றாங்க, இந்த கடனுக்கு நான் தான் காரணம், இந்த தோல்விக்கு நான் தான் காரணம், இந்த சண்டைக்கு நான் தான் காரணம், எல்லாரும் என்ன அப்படி பிளேம் பண்றது எனக்கு கஷ்டமா இருக்குது, என்ன எல்லாரும் அமுத்துறாங்க, என்னை சுற்றி இருக்கிறவர்களை அமுத்துறாங்க. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டது போல நீங்களும் நானும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே திடப்படுத்தி கொண்டு, ஆண்டவரே, நான் அந்த தண்டை பின்தொடரட்டுமா, பிடிப்பேனா? உடனே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ அந்த தண்டை பின்தொடர், நீ பிடிப்பேன்னு மட்டும் சொல்லல, நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். நீங்கள் இழந்ததை திரும்ப பெற்று கொள்ளுவீர்கள். உங்கள் கைவிட்டு போனதை ஆண்டவர் திரும்ப தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களிடத்திலிருந்து பறித்து கொண்ட அந்த ஆசீர்வாதம், உங்களிடத்திலிருந்து பிடுங்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம், உங்களுடைய கை நழுவி போன அந்த ஆசீர்வாதம், ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். நீங்க இழந்த அந்த பிசினஸை ஆண்டவர் திரும்ப தருவார். நீங்க இழந்த அந்த ஜெப வாழ்க்கையை ஆண்டவர் திரும்ப தருவார். நீங்க இழந்த அந்த ஊழியத்தை ஆண்டவர் திரும்ப தருவார். நீங்க இனி கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொன்ன அந்த குடும்ப சமாதானத்தை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் திரும்ப தருவேன், திரும்ப தருவேன். எந்தெந்த
காரியமெல்லாம் திரும்ப அப்படி வருமா, மறுபடியும் அதை நான் பெற்றுக்கொள்வேனா, மறுபடியும் அந்த காரியம் நடக்குமா? இஸ்ரவேல் ஜனங்கள் பல விஷயம் யோசிச்சது அப்படிதான். மறுபடியும் மேளவாள சத்தம் கேட்குமா, மறுபடியும் ஒரு களிப்பின் சத்தம் கேட்குமா? ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற பெரிய வாக்கு தத்தம், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். இன்னைக்கு அந்த ஆண்டவர் ஆணித்தரமாய் வாக்கு கொடுக்கிறார். கலங்கவே வேண்டாம், மறுபடியும் அந்த சந்தோஷம் உங்களுடைய வீடுகளிலே உண்டாயிருக்கும். மறுபடியும் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். மறுபடியும் நீங்கள் கர்த்தருக்காக பிரகாசிப்பீர்கள். தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டான். ஒன்று கூட அவன் இழக்கவில்லை, ஒன்றை கூட அவர்களால் பறித்து கொள்ள முடியவில்லை. காரணம், எனக்குரிய ஆசீர்வாதம் யார் பிடுங்கி கொண்டாலும் அவர்களுடைய கையிலே பத்திரப்படுத்துவதற்கு என் தேவன் வல்லவராயிருக்கிறார். இந்த வார்த்தையை எத்தனை பேர் நம்புறீங்க? கையை மேல உயர்த்தி நான் நம்புறேன், இந்த மாதம் சகலத்தையும் எனக்கு ஆண்டவர் திரும்ப தரப்போறார். என் பிள்ளை இழந்ததை கர்த்தர் தரப்போறார். என் கணவனார் இழந்ததை ஆண்டவர் திரும்ப தரப்போறார். என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் இழந்ததை திரும்ப தரப்போறார். நீங்க சொல்ற வார்த்தை அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். சொல்லுங்க முழு பலத்தோட இல்ல, இழந்த குடும்பத்தை ஆண்டவர் திரும்ப தரப்போறார். எத்தனை பேர் சொன்னாலும் ஆமேன். கர்த்தர் சொல்லுகிறார், ஓவர்டேக் பண்ணி ஆமேன் முன் செல்வீர்கள். தாவீது எப்படி முன் சென்றானோ அதே போல இந்த மாதம் ஆண்டவர் என்னை முன் செல்ல வைக்கிறார். ஓவர்கம் பண்ணி என்னை முன் செல்ல வைக்கிறார். தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டான். ஹல்லேலூயா. இதுல ஒரு 3 காரியத்தை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வாசிக்கலாம். முதலாவதாக 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே தாவீது அதிகாலையில் தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு பொழுது விடுகிற நேரத்திலே பெலிஸ்தியரின் தேசத்திற்கு திரும்பி போக புறப்பட்டான். பெலிஸ்தியரோ என்றால் இஸ்ரேலுக்கு போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்குக்கு வந்து சேருகிறதற்கு உள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்னியினால் சுட்டரித்தார்கள். இன்னொரு விஷயம் கூட அந்த 1வது வசனத்தை வாசிக்கலாம். 30ஆம் அதிகாரம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே ஆமென். 29ஆம் அதிகாரம் 11வது வசனம் 29. அப்படியே தாவீது அதிகாலையில் தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு பொழுது விடுகிற நேரத்திலே, கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுல என்ன சம்பவிக்கிறது அப்படின்னு சொன்னா, தாவீது தன்னுடைய ஜனங்களை தன்னோடு கூட்டிட்டு எப்ப எழும்புறார் அப்படின்னா, அதிகாலையிலே தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு பொழுது விடுகிற நேரத்திலே. அப்படின்னா இவர் எழும்பினது லேட்டா அல்ல, இவர் காலதாமதமாய் அல்ல, காலையிலே எழும்பி பொழுது விடுகிற நேரத்தில் அந்த பிரயாணத்தை தொடர்ந்துட்டு போறாங்க. அந்த வெற்றியை அடைவதற்காக தொடர்ந்து போறாங்க. ஆனா அங்க என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க பொழுது விடுகிறதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்க. ஆனா சத்துரு அதற்கு முன்னாடியே வந்து இவர்கள் போய் அந்த இடத்தை அடைவதற்குள்ள வேதம் சொல்லுகிறது சிக்லாக்கை அவர்கள் கொள்ளையடித்தார்கள். அப்போ நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் நமக்கு திருப்பி கொடுக்க போகிறார். இந்த மாதம் நமக்கு திரும்ப கிடைக்க போகிறது. எது நமக்கு திரும்பி கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா, சத்துரு முந்தி கொண்டதை ஆண்டவர் நமக்கு திரும்ப தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் 1 ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நடக்க போகிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அநேகர் முந்தி கொண்டதை நான் உனக்கு
திரும்ப தருவேன். நீங்கள் இந்த தாவீதை போல ஒருவேளை நீங்கள் முன்னாடியே ஓடி இருக்கலாம். நான் முன்னாடி தான் பிரயாசப்பட்டேன், அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன், அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் இதை கற்றுக்கிட்டேன், அவங்க செய்யறதுக்கு முன்னாடியே நான் இதை ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் அத்தனை முயற்சி எடுத்தும் அத்தனை பேருக்கு முன்பாக நீங்கள் பிரயாசப்பட்டும் நீங்கள் ஒருவேளை பின்தங்கிய நிலைமையில இருக்கலாம், ரொம்ப லேட்டாக இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் கிடைச்சிருச்சு, அவங்களுக்கெல்லாம் வேகமாக கிடைச்சிருச்சு, அவங்களுக்கெல்லாம் உடனே கிடைச்சிருச்சு. எனக்கு பின்தங்கி, எனக்கு லேட்டா, எனக்கு இன்னும் கிடைக்கல, என்னுடைய ஆசீர்வாதத்தை இன்னொருத்தருடைய கையில் வச்சிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இந்த மாதத்திலே முதலாவதாக வாக்கு கொடுக்கிறார், என்னதான் சத்துரு உங்களை முந்தி போய் அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டாலும், முந்தி அவன் அந்த காரியத்தை செய்தாலும், இந்த மாதம் தேவன் வாக்கு கொடுக்கிறார், அவன் முந்தினதை குறித்து கவலைப்பட வேண்டாம், அவன் முன்பாக போனதை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஜெயத்தை கொடுக்கிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார், உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார். தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார். சத்துரு முந்தி கொண்டு கொள்ளையாடினதை, சத்துரு முந்தி கொண்டு செய்த அந்த காரியத்தை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவன் முந்தி கொண்ட காரியத்தை அவன் அல்ல, நீங்கள் அதற்கு முன்பாகவே இந்த மாதம் போய் கர்த்தர் அதை சகலத்தையும் திருப்பிக் கொள்ள வைப்பேன். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு Thank you Jesus. Hallelujah. Hallelujah. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டான். நம்பர் 1, முதலாவதாக எதை திருப்பி கொண்டான் என்றான், சத்துரு முந்தி கொண்டதை அவன் திருப்பி கொண்டான். யோசேப்புனுடைய வாழ்க்கையிலே பானபாத்திரக்காரன் வேதம் சொல்கிறது, முந்தி இவன் ஏற்கனவே ஆல்ரெடி இவன் வெயிட்டிங்ல இருக்கிறான், பல வருடமா இவன் காத்திருக்கிறான், ஒரு வெற்றிக்காக, ஒரு உயர்வுக்காக, ஒரு ராஜாவினுடைய கட்டளைக்காக, வார்த்தைக்காக இவன் ரெடி, ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்க ரொம்ப நாளா. ஆனா திடீரென்று ஒருவன் வருகிறான், வந்த உடனே ஒரு சொப்பனம் பார்க்கிறான், அந்த சொப்பனம் அப்படியே நடந்து அவன் முந்தி கொள்ளுகிறான், அவனுக்கு ஃபர்ஸ்டா அது கிடைக்குது. அப்ப அவனுடைய மனது ரொம்ப வருத்தப்பட்டிருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பானபாத்திரக்காரன் முந்தி கொண்டது வெறும் பானபாத்திரக்காரன் போஸ்டிக்கு மட்டும்தான். ஆனா ஆண்டவர் இவனை பின்பாக புறப்பட பண்ணினது எதற்காக அப்படின்னா, அவர்கள் நினைத்ததை விட, இவன் நினைத்ததை விட ஒரு உயரமான இடத்திற்காகத்தான் கர்த்தர் யோசேப்பை பிந்தி புறப்பட பண்ணினார். நான் தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை தருகிறேன். ஏன் ஆண்டவரே, பல பேர் எனக்கு முன்பாய் கடந்து போகிறார்கள், நேற்றைக்கு வந்த அந்த நபர் முன்பாய் கடந்து போகிறாங்க, ஏன் எனக்கு இப்படி அனுமதிச்சிங்க? நான் தானே சீனியர், நான் தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் தானே ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கிறேன், நீங்க எனக்கு தானே செய்யணும், நீங்க எப்படி அவங்கள முன்னாடி கொண்டு போறீங்க? ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், அவர்களுக்கு சாதாரணமான ஏற்கனவே இருந்த அந்த போஸ்டிங் தான், ஏற்கனவே இருந்த அந்த ஆசீர்வாதம் தான். ஆனால் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிற அந்த ஆசீர்வாதம் நீ அறியாததும் உனக்கு எட்டாததும். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, நான் உன்னை சத்துருக்கு முந்தி புறப்பட பண்ணுவேன், சத்துருக்கு முந்தி உன்னை புறப்பட பண்ணி உன்னை திருப்பி கொள்ள செய்வேன். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென் முழு பலத்தோட ஆமோதித்து ஆமோதித்து ஹல்லேலூயா. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, இந்த மாதம் நடக்க போகிறது, உனக்கு முந்தி செல்லுகிறவர்களை குறித்து நம்ம எவ்வளவேனும் கவலைப்படவே வேண்டாம். பிரச்சனையை ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசை, சத்துருவை முந்தி கட்டினாலே ஒழிய, சில நேரத்தில் நம்ம போறதுக்கு முன்னாடியே யாரு போய் நிற்பா அப்படின்னா பிசாசு போய் நிற்பான். நம்ம செயல்படுறதுக்கு முன்னாடியே பிசாசு போய் செயல்படுவான். ஆனால் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பல, இது தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே ஜெபம் பண்ணியிருப்பேனே, இது தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே நான் ஆயத்தமாக இருப்பேனே, ஆனால் எனக்கு முன்னாடியே ஒரு பிரச்சனை போயிருக்குதே, கவலையே பட வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், யார் முந்தி கடந்து போனாலும் வெற்றி யார் பக்கம் அப்படின்னா என் பக்கம்தான் வெற்றி.
சில நேரத்தில் நம்ம வேலை செய்கிற இடத்துல, சுற்றி இருக்கிற இடத்துல யார் முதல்ல ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் யார் கொடுக்குறாங்களோ, இது நியாயம் யார் பக்கத்தில் இருக்குது அப்படின்றதெல்லாம் சில நேரத்தில் பார்க்க மாட்டாங்க. யார் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, யார் முதல்ல வந்து சொல்கிறாங்க, அவங்க தான். அதனால தான் நீங்கள் ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம்ல. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை, இது உங்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையாக இருக்கலாம். சத்துருவே முன்னாடி கடந்து போனாலும் முடிவு ஜெயம் யாருக்கு கர்த்தர் தந்தார் என்றால், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். கையை உயர்த்தி சொல்லலாமா அப்பாவை பார்த்து, ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக நன்றி, முழு பலத்தோட நன்றி அப்பா. முந்தி கொண்டதை, சத்துரு முந்தி கொண்டதை கர்த்தர் எனக்கு திரும்பி தருவார். கர்த்தர் எனக்கு சகலத்தையும் திருப்பி தருவார். முந்தி கொண்டதை திரும்பி தருவார். என்னுடைய ஓட்டத்தில் எத்தனை பேர் முந்தி கொண்டாலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் எனக்கு முன்னே போறதனால் எனக்கு நீர் செய்வீர் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். இரண்டாவதாக 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தினால் நிரப்பி கொண்டு வா. பெத்லெகேமனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன்னுடைய தைல கொம்பை எடுத்து தைலத்தினால நிரப்பி பெத்லெகேமனாகிய ஈசாயினுடைய வீட்டிற்கு போய் அங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவனை நீ இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. அப்போ தாவீதின் மேல் இருக்கிற அபிஷேகம், கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அபிஷேகம், அவனை தெரிந்து கொண்டது எதற்காக அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வந்து இந்த சிக்லாக்லே உட்கார்வதற்காக அல்ல, சிக்லாக்லே இருப்பதற்காக அல்ல. இந்த சிக்லாக்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே இவர் வந்து இந்த சிக்லாக் அப்படின்ற இடத்துல டிராவல் பண்ணிட்டாரு. ஆனால் தாவீது வந்து இந்த இடத்துல உட்காருவதற்கோ இல்லை இந்த இடத்துல ராஜாவா இருப்பதற்கோ அழைக்கப்பட்டவன் அல்ல. இந்த தாவீதின் மேலே இருக்கிற அபிஷேகம் என்ன அப்படின்னா, சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ராஜாவா இருக்கும்படி ஆண்டவர் அவனை அபிஷேகித்திருக்கிறார். ஆனால் அவர் வந்து சிக்லாக்கில் உட்கார்ந்துருக்கிறார். சில நேரங்களில் வந்து நம்ம உட்கார்ந்துருக்கிற இடத்த ஆண்டவர் வந்து நம்மளை அந்த இடத்த விட்டு துரத்துவார். பாருங்கள், இந்த சிக்லாக்கில் வந்து அவங்க ஒன்றுமே பண்ணாமல் கொஞ்சம் பொருளை மட்டும் திருடிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா, தாவீது தொடர்ந்து சிக்லாக்கிலே தான் பிரயாணம் பண்ணியிருப்பார், அங்கே தான் இருந்திருப்பார். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், மொத்தத்தையும் சுட்டெரிச்சிட்டாங்க. அந்த இடத்துல இருந்த எல்லாத்தையும் சுட்டெரிச்சிட்டாங்க, அங்கே எதுவுமே இல்லை. சில நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திலே சில கூட்டை கலைப்பார். சில இடத்திலிருந்து அங்கே நம்ம சர்வே பண்ண முடியாத அளவுக்கு, அங்கே நம்ம பாதுகாப்பாக இருக்காத முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் நிக்கிரகம் பண்ணுவார். நீங்கள் நம்மை விட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை கர்த்தர் எடுக்கும்போது சிலது அந்த இடத்துல நம்ம சமாதானமாக இருக்காதபடி முற்றிலும் நிர்மூலமாக்கும் போது நம்ம பயப்படவே வேண்டாம். எதுக்காக ஆண்டவர் அப்படி செய்கிறார் என்றால், எனக்கு உரிய இடத்திற்கு என்னை கொண்டு போவதற்காகத்தான் ஆண்டவர் அந்த காரியத்தை எனக்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு இரண்டாவதாக வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள போகிறீர்கள். சகலத்தையும் என்றால் தாவீது திருப்பி கொண்டது என்ன திருப்பி கொண்டான் என்றால், வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, ஏற்கனவே அவனுக்கு முன்பாக சத்துரு போனது மட்டுமல்ல, இந்த இடத்திலே அவனுக்கு உரிய இடத்திலே கர்த்தர் அவனை கொண்டு போய் வைக்கிறார்.
எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் சிக்லாக்கிலே மாட்டி இருக்கலாம், ஆனால் நீங்கள் அழைக்கப்பட்டது இஸ்ரவேலுக்காக இருக்கலாம். உங்களுடைய தரிசனம் பெரிய காரியத்திற்காக இருக்கலாம். நீங்கள் பிறக்கும் போது ஒரு பெரிய நோக்கத்திற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இருக்கிற அந்த பதவி, இன்றைக்கு இருக்கிற அந்த சம்பளம், இன்றைக்கு இருக்கிற உயர்வு, அது உங்களுடையது அல்ல. அது உங்களுடையது அல்ல, உங்களுடையது பல மடங்கு மேலே. உங்களுடைய பிசினஸ் பல மடங்கு மேலே, உங்களுடைய உயர்வு பல மடங்கு மேலே. நீங்கள் இந்த தெருவிலே அல்ல, நீங்கள் உட்காரக்கூடிய இடம் வேறு இடத்துல. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களை அந்த சிக்லாக்கிலே வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் அந்த இடத்தை விட்டு உன்னை எடுத்து உனக்குரிய இடத்திற்கு நான் உன்னை கொண்டு போவேன். நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவீர்கள், சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். உங்களுடைய இடத்தை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்களுடைய உயர்வை யார் பறித்து கொண்டார்களோ, யார் எடுத்து கொண்டார்களோ, கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, அந்த இடத்தை மறுபடியும் நான் உனக்கு தருவேன். உனக்குரிய அந்த இடத்திற்கு நான் உன்னை கொண்டு போவேன். உனக்குரிய மகிமை இடத்திற்கு உன்னை கொண்டு போவேன். அந்த ஒரு உயர்வை இந்த மாதத்திலே தேவன் எனக்கு கட்டளை இடுகிறதற்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். நம்பர் 1, முதலாவதாக சத்துரு முந்திக் கொண்டதை நீ திருப்பிக் கொள்ளுவாய். நம்பர் 2, இரண்டாவதாக உனக்குரிய இடத்தை நீ திருப்பிக் கொள்ளுவாய். நீங்க ஒன்று ராஜாக்கள்ல வாசிக்கும் போது, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 8வது 9வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தினுடைய 8வது. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாட்கள் இரவும் பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள்ளே போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த எலியா ரொம்ப சோர்ந்து போய் ஓரேப் என்னும் பர்வதம் மட்டும் நடந்து அங்க ஒரு கெபிக்குள்ள போய் ஒதுங்குறான். அந்த இடத்துல போய் மனசு சோர்வா இருக்குது, ரொம்ப பலவீனமா இருக்குது. ஒரு இடத்துல போய் சரி கொஞ்ச நேரம் இருக்கலான்னு போகும்போது ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து, தேவனுடைய ஊழியக்காரனை பார்த்து என்ன கேட்கிறார் அப்படின்னா, இங்கே உனக்கு என்ன காரியம், இங்கே உனக்கு என்ன காரியம் அப்படின்னா என்ன கேட்கிறாருன்னா, உனக்கு இங்க என்னடா வேலை, உனக்கு இங்க என்ன வேலை? நீ இருக்கக்கூடிய இடம் இங்க கெபி இல்லை, நீ இருக்கக்கூடிய இடம் இந்த இடம் மறைஞ்ச இடம் அல்ல. நீ இருக்கக்கூடிய இடம் எங்க தெரியுமா? நீ ராஜாக்களுக்கு முன்னாடி நிற்கணும், நீ மேலிடத்துல நிற்கணும், நீ உயர்ந்த ஸ்தானத்துல நிற்கணும், நீ 10 பேருக்கு ஆலோசனை கொடுக்கிறவனா மாறணும், நீ 100 பேருக்கு சாட்சி உள்ளவனாய் மாற வேண்டும். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிலருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகத்திற்கு நீங்க இங்க இருக்கக்கூடிய அந்த ஆள் அல்ல. இப்பொழுது இருக்கிற இடம் உங்களுக்குரிய இடம் அல்ல. இப்பொழுது இருக்கிற உயர்வு அது உங்களுக்குரிய உயர்வு அல்ல. உங்களுக்குரிய உயர்வு மேன்மையான இடம். உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற இடம் பெரிய இடம். அந்த இடத்திற்கு நேராய் இந்த மாதம் ஆண்டவர் உங்களை நகர்த்தி கொண்டு கடந்து போகிறார். அந்த இடத்திற்கு நேராய் கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து இந்த மாதம் உங்களை கொண்டு போகிறார். நம்புறவங்க எஸ் ஆமேன். உங்க பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு போகிறார். அந்த எழுப்புதல் வரட்டும். ஆமேன். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. ஓ, நம்மை குறித்து கர்த்தர் நினைத்திருக்கிற நினைவுகள் அது பெரிய நினைவுகள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப கவனமாய் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்றதை விட நான் இருக்கிற இடம்
எனக்குரிய இடமா அப்படின்றத நீங்கள் எப்பவுமே வந்து ரொம்ப கவனமாக கவனிக்கணும். நீங்கள் இது இவ்வளோதானா உங்களுடைய கெப்பாசிட்டி, இவ்வளோதானா உங்களுடைய உயர்வு, இதற்காக தான் ஆண்டவர் உங்களை அழைச்சாரா, இவ்வளவுதான் ஆண்டவர் உங்கள் கையில் கொடுக்கறதுக்காக கர்த்தர் உங்களை உருவாக்குனாரா? நீங்கள் உங்களை கேட்டு பாருங்க, நீங்கள் உங்களை கேட்டு பாருங்க. பலர் வேதம் சொல்லுகிறது விடாய்த்து போனபடினால் பலர் என்ன பண்ணினாங்கன்னா அந்த ஆற்றை கடக்காமல் அவங்க நிறைய பேர் உட்கார்ந்துட்டாங்க. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அப்படி உட்கார்ந்துடக்கூடாது, அப்படி உட்கார்ந்துடக்கூடாது. கர்த்தர் தீர்க்கதரிசியை பார்த்து அதான் கேட்குறாரு, உனக்கு இங்கே என்ன, உனக்கு இங்கே என்ன? சில நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போகும்போது ஆண்டவர் தட்டி கொடுப்பாரு, தட்டி கொடுத்து நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லுவார். ஆனால் சில நேரத்தில் ஆண்டவர் வந்து நீங்கள் அப்படி இருக்கும்போது என்ன கேட்பார் அப்படின்னா, உனக்கு இங்கே என்ன வேலை? வேதம் சொல்லுகிறது ஆண்டவரை விட்டு தூரம் போன அந்த யோனா கப்பலுக்கு அடியில் போய் படுத்து நிம்மதியாக தூங்கிட்டான். ஆனால் ஆண்டவர் ஒன்று தூங்க விட்டாரா? ஆண்டவர் ஒன்று தூங்க விட்டாரா? ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ இருக்க வேண்டிய இடம், நீ எதுக்கு வந்த, உன்னை நான் எதுக்கு அழைச்சேன்? இப்படி படுத்து படுத்து தூங்குறதுக்காக உன்னை அழைக்கல. நான் ஒரு மகா நகரமாகிய நினிவேவுக்கு பிரசங்கம் பண்ணும்படியாய் உன்னை அழைச்சிருக்கிறேன், அதுக்காக தான் உன்னை முன்குறிச்சிருக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற சிலருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீங்கள் இருக்கிற இடம் அது உங்களுக்குரிய இடம் அல்ல. உடனே இந்த மாதமே ஆண்டவரிடத்தில் கிருபையை கேட்டு வல்லமையை கேட்டு, ஆண்டவரே எனக்குரிய அந்த இடத்திற்கு, எனக்குரிய அந்த இடத்திற்கு என்னை இந்த மாதம் நகர்த்தி கொண்டு போவீராக, என் பிள்ளையை தள்ளி கொண்டு போவீராக. உங்க மூத்த மகனை கர்த்தர் இந்த மாதம் அவனுக்குரிய இடத்திற்கு கர்த்தர் கொண்டு போவாராக. அந்த தேங்கி கிடக்கிற சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுவாராக, மாற்றுவாராக, மாற்றுவாராக. இயேசுவே சொல்லுங்கள், கைகளை உயர்த்தி முழு பலத்தோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதர், ஆண்டவர் உங்களுக்காக தான் பிரதர் பேசுறாரு. சிஸ்டர், உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு. ரொம்ப தெளிவா ஆண்டவர் பேசுறாரு. இல்ல, உனக்குரிய இடத்தை சகலத்தையும் நீ திருப்பி கொள்ளுவாய், நீ திருப்பி கொள்ளுவாய், நீ திருப்பி கொள்ளுவாய். சொல்லுங்க, ஆண்டவரே இது நடக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போறோம். 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் 5வது வசனம். தாவீது ஆக்கீஸை நோக்கி, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படி நாட்டில் உள்ள ஊர்களிலே ஒன்றிலே எனக்கு இடம் தாரும். உம்முடைய அடியான் உம்மோடு கூட ராஜதானி பட்டணத்திலே வாசமாய் இருப்பேன் என்றார். அப்பொழுது ஆகீஸ் அன்றைய தினம் சிக்லாக்கை அவனுக்கு கொடுத்தான். அதன் நிமித்தம் சிக்லாக் இந்நாள் வரையிலும் யூதாவின் ராஜாக்களை சேர்ந்திருக்கிறது. நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இப்போ என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தாவீதிற்கு ஆண்டவர் வந்து ஏற்கனவே எங்க ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா, அவனுக்கு வைத்திருக்கிற இடம் எருசலேம். ஆண்டவர் வந்து உனக்கு ஒரு வீடை கட்டி தருவேன். எங்க வீடை கட்டி தருவேன்னு சொல்லல அப்படின்னா, சிக்லாக்ல உனக்கு ஒரு வீடை கட்டி தருவேன், ஆகீஸின் இடத்துல நீ போய் கேளு, அவன் உனக்கு ஒரு இடம் தருவான் அப்படின்னு ஆண்டவர் அவனுக்கு சொல்லல. ஆனா இந்த தாவீது என்ன ஒரு தப்பு பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த சிக்லாக் அவனுக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா, இந்த சிக்லாக் ஆண்டவர் கொடுத்தது இல்லை, இந்த சிக்லாக் வந்து அவனுடைய உழைப்பினால வந்தது அல்ல. வேதம் சொல்லுகிறது, ஆகீஸ் என்கிற எதிர் நாட்டு அந்த ராஜா அவன்கிட்ட போய் கெஞ்சி நின்றுக்கிறார் தாவீது, நான் உங்களுக்கு முன்னாடி ராஜதானியா இருப்பேன். ஆனா கர்த்தர் இவனை அபிஷேகம் பண்ணது ராஜாவா இருக்கிறதுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உங்களுக்கு அசிஸ்டண்டா இருக்கிறேன், நான் உங்களுக்கு அசிஸ்டண்டா இருக்கிறேன், எனக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய உங்களுடைய டிஸ்ட்ரிக்டுக்குள்ள, உங்களுடைய தேசத்துக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல ஓரமா நான் தங்குறதுக்கு ஒரு இடத்த மட்டும் எனக்கு கொடுங்கன்னு சொன்னாரு. சொன்ன உடனே ஆகீஸ் வந்து சிக்லாக்கை, சரிப்பா நீ இதை வச்சுக்கப்பா, நீ இந்த இடத்துல கூடாரம் போட்டுக்கப்பா, நீ இந்த இடத்துல உன் மனைவி பிள்ளைகளோட உன் கூட வந்தவங்க எல்லாரையும் நீங்க அந்த இடத்துல வச்சுங்கன்னு சொல்லி ஆகீஸ் கொடுத்த இடம் தான் சிக்லாக். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். எதை திருப்பி கொள்வாய் அப்படின்னா, ஆக்கீஸ் கொடுத்த இடம் அல்ல, மனிதர்கள் கொடுத்த இடம் அல்ல, நான் உனக்குரியதை, உனக்கு வேண்டியதை நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். ஹல்லேலூயா.
நம்பர் 1, முதலாவதாக சத்துரு முந்தி கொண்டதை ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார் இந்த மாதம். நம்பர் 2, ரெண்டாவது உங்களுக்கு உரியதை ஆண்டவர் திருப்பி கொடுப்பார். நம்பர் 3, மூன்றாவது தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிறதை கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். மனிதர்கள் கொடுத்தது அல்ல, மனிதர்கள் கொடுத்தது அல்ல. மனிதர்கள் கொடுத்ததிலே நாம் திருப்தியாக வேண்டியது இல்லை. மனிதர்கள் கொடுக்காவிட்டாலும் நாம் கவலைப்பட வேண்டியது இல்லை. இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு கொடுப்பதை திரும்ப நீ பெற்றுக்கொள்ளுவாய். மனிதர்கள் கொடுக்கிறதற்கு நேராய் இதுவரையிலும் உங்களுடைய மனது இருக்கலாம், உங்களுடைய கைகள் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஆகீசிடத்திலே போய் எப்படி தாவீது கையேந்தி நின்னானோ அதே போல மற்றவர்கள் யாராவது இதை செய்ய மாட்டார்களா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, என்னுடைய கரத்தை இந்த மாதம் நீ காண்பாய். ஆண்டவருடைய கரத்தை இந்த மாசம் நீங்க பார்க்க போறீங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இந்த மாதம் நீங்க பார்க்க போறீங்க. ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த உயர்வை நீங்க பார்க்க போறீங்க. மனிதன் கொடுப்பது அல்ல, மனிதன் கொடுக்கிறது கொஞ்சம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் மடியிலே அழந்து போட போகிறார். கைகளை மேல உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, இயேசுவே, இந்த மாதம் உங்க கரத்தை நான் பார்க்கணும். எங்க அம்மாவுடைய கரத்தை நான் பார்த்துட்டேன், எங்க அப்பா கரத்தை நான் பார்த்துட்டேன், அதுல குறைவு உண்டாயிருச்சு. ஆனா உங்க கரத்தை இந்த மாசம் நான் பார்ப்பேன். அந்த கரத்துல குறைவு இல்லை, அது வந்துட்டே இருக்கும். அது என்னுடைய தேவைக்கு மிஞ்சி எனக்கு கிடைச்சிட்டே இருக்கும். நம்புறவங்க முழு பலத்தோடு இயேசுவே, ஹல்லேலூயா, நான் அதை சகலத்தையும் திருப்பி கொள்ளுவே. ஆமென். ஏசா தன் தகப்பனாரிடத்துல கேட்கும் போது என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, ஐயோ என்ன அப்பா, வந்துட்டேன், நான் நல்லா சமைச்சு கொண்டு வந்திருக்கிறேன். இது வீட்டு கறி இல்லை, இது காட்டுல பிடிச்ச கறி, ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க இதை சாப்பிட்டு என்ன ஆசீர்வதிங்கன்னு ஈசாக்கு இடத்துல ஏசா கொண்டு வர்றான். அப்ப அவங்க அப்பாவுக்கு அதிர்ச்சி ஆகுது. அவங்க அப்பா சொல்றாரு, ஐயோ, இதுக்கு முன்னாடி வந்துட்டு போனது யாருப்பா? நான் சாப்பிட்டனே, நான் சாப்பிட்டவனை ஆசீர்வதிச்சிட்டனே. நான் யாரை ஆசீர்வதிக்கிறேனோ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்களே. அப்பா நீ வரலையா? ஏசான் தானே வந்தாங்க, நீ வரலையா? வேதம் சொல்லுது. உடனே அவங்க அப்பாட்ட இந்த ஏசா கேட்கிறான், தகப்பனே, ஒரு ஆசீர்வாதமாகிலும் எனக்கு நீங்க மிச்சமா வைக்கலையா? ஒரு பிளஸ்ஸிங் கூட உங்கள்கிட்ட இல்லையா? இல்லையாப்பா, எல்லாத்தையுமே நான் அவனுக்கு கொடுத்துட்டேனே, உன்னை விட அவனை நான் பெரியவன் ஆக்கிட்டேனே, எனக்கு தெரியலையே. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஏசாவை ஆண்டவர் கைவிடவே இல்லை. ஏசாவுக்கு கர்த்தர் ஒரு மலை நாட்டையே ஆண்டவர் தந்தார். நான் நம்புறேன், தகப்பனுடைய ஆசீர்வாதம், தாயினுடைய ஆசீர்வாதம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், யாரோ ஒருத்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஒருவேளை நீங்க மிஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா அது உங்களை விட்டு போயிருக்கலாம். நீங்க கவலையே படாதீங்க. சில சிக்கலாக்குகள் நமக்கு கிடைக்காமற் போவது நல்லது. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, சில சிக்கலாக்கு நமக்கு இல்லாமல் போவது நல்லது, கிடைக்காம போவது நல்லது. சில சிக்கலாக்க ஆண்டவர் சுட்டரிக்கிறது நல்லது. சில சிக்கலாக்க ஆண்டவர் நமக்கு சுட்டரிக்கலைன்னா அதுவே நமக்கு விக்கிரக ஆராதனையா மாறிடும். சிலர் கொடுத்த கிஃப்டை சிலர் ரொம்ப பத்திரமா வச்சுக்குவாங்க, அது திடீர்னு தொலைஞ்ச உடனே நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. நான் சொல்றேன், அது தொலைஞ்சது நல்லது. ஏன் அப்படின்னா, நீங்க அவங்களையே நினைச்சிட்டு இருக்க கூடாதுன்னு தான் அது தொலைஞ்சிருச்சு. தொலைஞ்சதை தேடி போகாதீங்க. மனுஷன் கொடுத்த ஒன்று தொலைஞ்சு போச்சுன்னா அதை தேடி போக வேண்டியதில்லை. கர்த்தர் இந்த இடத்துல தாவீதுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். மனிதன் கொடுத்தது அல்ல, நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்க போகும். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகும். இந்த மாதம் ஆண்டவர் உங்களை நிலைப்படுத்த போகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, என் தகப்பனார் பார்த்து என் தாயார் பார்த்து எனக்கு செஞ்சு வச்ச அந்த காரியத்தில் ஒரு பெரிய தோல்வியை நான் பார்த்துட்டேனே. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த இருதயம் கலங்கவே வேண்டாம், நான் உனக்கு திரும்ப தருவேன்.
திரும்ப தருவேன். தாவீது சகலத்தையும் திருப்பி கொள்ளுவான். ஆண்டவர் கொடுத்த ஒன்றையும் நான் இழப்பது இல்லை. ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். சொல்லிட்டே எழும்பி நிற்கலாம். சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். கைகளை உயர்த்தி ஒரு 10 விசை இந்த வாக்குத்தத்தத்தை திரும்ப 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 சொல்லலாம். ஆமென். நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். ஆமென். உன்னிடத்தில் பறித்து கொண்ட அத்தனையும் திரும்ப வரும். உங்களிடத்திலிருந்து எடுக்கப்பட்ட அத்தனையும் உங்களுக்கு திரும்ப வரும். சத்துரு வஞ்சிச்சது உங்களுக்கு திரும்ப வரும். நம்புறவங்க கைகளை உயர்த்தி முழு பலத்தோடு ஹல்லேலூயா, முழு பலத்தோடு ஆண்டவரை பார்த்து, ஆமென். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை தருகிறார். நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். உன்னிடத்திலிருந்து பறித்து கொண்டதை இந்த மாதம் நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். உங்களிடத்திலிருந்து போன அனைத்தும் இந்த மாதம் திரும்பி வரும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இனி வர முடியாது என்று நினைக்கலாம், இனி அது கிடைக்காது என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு வானத்தின் பலகணிகளை திறப்பேன். ஆமென். கடினமாய் இருக்கிற பார்வோனுடைய இருதயத்தை உனக்காக உன் பக்கமாய் நான் திருப்புவேன். நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். உன்னிடத்திலிருந்து போன அத்தனையும் உனக்கு திரும்ப வரும் என்று கர்த்தர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி Thank you Jesus. சத்துரு முன்பாக போய் பறித்து கொண்டது திரும்ப வரும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உனக்குரிய இடம் திரும்ப வரும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த இடம் திரும்ப வரும். ஆமென். கரங்களை தட்டி மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு என்னை பரம்ப பண்ணுகிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார். என்னோடு கூட இருக்கிறார். அவர் வாக்கு கொடுக்கிறார். நான் சகலத்தையும் திருப்பி கொள்ளுவேன். கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய்
அதை பிடித்து சகலத்தையும் சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். ஆமென் சொல்லுங்க. மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. இந்த மாதம் ஆண்டவர் தெளிவா முகமுகமா பேசுறாரு, நேருக்கு நேர் பேசுறாரு. ஆமென். நம்முடைய கையை விட்டு பிடுங்கப்பட்டது அனைத்தையும் ஆண்டவர் திரும்ப தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை மாதிரி யாரும் திரும்பி தரவே முடியாது. 3 காரியத்தை மறக்காதீங்க. திரும்ப திரும்ப முடிஞ்சா இன்னைக்கு முழு ஒர்க்கு போகலைன்னா கூட பரவாயில்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் டேவை ஜபத்திலேயே நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க, உபவாசத்திலேயே ஸ்பெண்ட் பண்ணுங்க. முதலாவதாக ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார். எதா ஆண்டவர் நமக்கு திரும்பி தரப்போறார் அப்படின்னு சொன்னா, சத்துரு முந்தி கொண்டதை நமக்கு திரும்ப தருவார். ஆமே. எனக்குரியது, ஆனா எனக்கு முன்னாடி யார் எடுத்திருக்கா? சத்துரு கையில இருக்குது, அவன் பிடுங்கி வச்சிருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றார், அவன் முந்தி போனால் நீ பயப்படாத, உனக்குரியதை அவன் கையிலிருந்து பிடுங்கி உனக்கு தருவதற்கு வல்லவரா இருக்கிறான். அதனால கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என்னுடைய நிறைய ஆசீர்வாதத்தை பிசாசு பிடுங்கிட்டான் பாஸ்டர். பிசாசு கையில வச்சிருக்கிறான், அவன் தரமாட்டிக்கிறான், அவன் கையில அது இருக்குது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல நீங்க ஜெபம் பண்ணுங்க, எம்மாத்திரம் எனக்கு கர்த்தர் கொடுக்கறத அவன் பிடுங்கி வைக்க முடியாது. அவன் கையிலிருந்து திருப்ப தருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படும் போது பொன்னையும் பொருளையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொண்டு வந்து, தயவு செய்து என்ன பண்ணுங்க, நீங்க வச்சுக்குங்க, எடுத்துட்டு போயிருங்க, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு கொண்டு வாலண்டியரா கொடுத்தாங்களாமா. அப்போ வேதம் சொல்லுகிறது, பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பச்சனத்தை கொடுக்கிறவர் அவனே புடுங்கி சாப்பிட்றவன். ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்குறாருன்னா, அவன் புடுங்கி சாப்பிட்றவனா இருந்தாலும் உன்னுடையதை அவன் புடுங்கி வச்சிருந்தா அவங்கிட்ட புடுங்கி உனக்கு தருவதற்கு, நமக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, நான் உனக்கு திருப்பி தருவேன், நான் உனக்கு திரும்ப தருவேன். எதை திரும்ப தருவேன் அப்படின்னு சொன்னா, உனக்கு உரியதை நான் உனக்கு திரும்ப தருவேன். எனக்குரியதை ஆண்டவர் தருவார், எனக்குரியது மறுபடியும் என்னிடத்திலே வரும். ஆண்டவர் உங்களுக்குன்னு ஃபிக்ஸ் பண்ண அந்த உயர்வை நிச்சயமா நீங்க அடைவீங்க. அதான் இந்த பிரேயர் ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர் நம்மோட பேசினார், துவங்கும் போதே ஆண்டவர் பேசினார். என்ன பேசினார் அப்படின்னா, உனக்குரிய இடத்தை கண்டுபிடிச்சிரு, உங்களுக்குரிய இடத்தை கண்டுபிடிச்சிருங்க. ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் வாக்கு கொடுத்தார். நம்முடைய கையில யார் கொடுத்த கிஃப்டை நம்ம தொலைச்சிருந்தாலும் அவர் கொடுத்த கிஃப்டை ஆண்டவர் சொல்கிறார், அதை உனக்கு நான் திரும்ப தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன், ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். நீர் செய்த அதிசயமான காரியத்திற்காக நன்றி, உம்முடைய அற்புதங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த 1ஆம் தேதி திருச்சபையில் நிற்கிற பிள்ளைகளுக்காக, ஆன்லைன் மூலமா இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்காக தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். இந்த மாதம் நீர் வாக்கு கொடுத்தீரே ஆண்டவரே, இந்த வார்த்தை மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது உங்க வார்த்தை, உங்க வார்த்தை, உங்க வார்த்தை மாறாது, உங்க வார்த்தை மாறாது. உங்க வார்த்தை வானமும் பூமியும் மாறி போகலாம், ஆனா கர்த்தாவே உங்க வார்த்தை ஒரு நாளும் மாறாதுப்பா, ஒரு நாளும் மாறாது. நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்கிற எத்தனை பிள்ளைங்க இந்த வார்த்தை எனக்குரியது, என்னோட ஆண்டவர் பேசினதுன்னு சொல்றாங்களோ, அவங்க தலை மேல இந்த வார்த்தை அப்படியே நடக்கட்டும் ஆண்டவரே. யாராருக்கெல்லாம் இந்த வார்த்தை போய் சேரணுமோ அவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வார்த்தை போய் சேரட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கொண்டு போய் சேருங்க ஆண்டவரே. நன்றி. இந்த வார்த்தை இந்த மாதம் அப்படியே நடப்பதாக. எங்கள் பிள்ளைகள் சாப்பிடுகிற ஆகாரம், குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, பண்ணுகிற பிரயாணம், செய்கிற வேலை அனைத்திலையும் ஆண்டவருடைய கரம் இந்த மாதம் முழுவதும் அப்படியே இருக்கட்டும் ஆண்டவரே. எங்க பிள்ளைங்க தசம பாகத்துல உண்மையா இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுக்கு நிறைய கொடுக்கிற பிள்ளைகளை அவங்க மாறட்டும் ஆண்டவரே.
யாரெல்லாம் இந்த ஊழியத்தை இந்த மாதம் தாங்குறார்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து பல மடங்கு அவர்களை பெருக பண்ணுங்க ஆண்டவர். மனதார ஆசீர்வதிக்கிறேன். உங்க கிருபை பிள்ளைகளை வழி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So God bless you. ஆண்டவர் உங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஃபர்ஸ்ட் டே திருவிருந்து எடுக்க வேணும்னு இருக்கிறவங்க மட்டும் முழங்கல்ல இருங்க. காணிக்கை கொண்டு வந்திருக்கிறவங்க பெட்டியில் போட்டுட்டு நீங்கள் போகலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஆன்லைனில் இருக்கிறவங்க பிரைஸ் உங்களை மீண்டுமாக நாங்கள் ஜெபத்தோடு சந்திக்கிறோம். God bless you.